வெல்கம் டு ஐடிஎம் மார்க்டெஸ் ஷார்ட் யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசியிலேருந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டாபிக் பார்த்துட்ருக்கோம். இதில் ஃபிட்டட் ட்ரேட் ரிலேட்டடான 100 கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இது பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஓரளவுக்கு பார்க்கும்போது அது மட்டும் இல்லை, பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். பார்ட் 2 வீடியோவில் இதில் போடுறோம். சரிங்களா? இது சம்மந்தமான சப்போஸ் உங்களுக்கு மெட்டீரியல் உங்கள்கிட்ட ரெலவெண்ட்டான எந்த ட்ரேடாக இருந்தாலும், சரிங்களா, எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மெக்கானிக்ஸ் எந்த ட்ரேடாக இருந்தாலும் அதனுடைய கொஷின் பேங்க் இல்லை மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே மெட்டீரியல் சென்ட் பண்ணப்படும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எஸ்ஐ யூனிட்? எஸ்ஐ அலகு முறையில் விசையினுடைய அலகு. சரிங்களா? விசையினுடைய அலகுனாலே நமக்கு நியூட்டன் படிச்சிருப்போம். சரிங்களா? விசையினுடைய அலகு நியூட்டன். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பார் இன் மெட்ரிக் யூனிட் ப்ரெஷர்? அதாவது அழுத்தத்திற்கான மெட்ரிக் அலகின் பாரின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பார் அப்படின்னா 1 kg சென்டிமீட்டர் ஸ்கொயர். பார்னா 1 kg சென்டிமீட்டர் ஸ்கொயர். Which value is used in interface between electrical and pneumatic system? அதாவது which valve அதாவது மின்சாரம் மற்றும் நியூமேட்டிக் முறையில் இடையே செயல்படும் வால்வு எவ்வகை வால்வு அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது சொலினாய்டு வால்வு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சொலினாய்டு வால்வு. which term is used to denote the air? எந்த ஒன்று காற்றை குறிப்பிடுவதற்கான சொல் அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்குல நியூமேட்டிக் அப்படின்னா காற்று. சரிங்களா? நியூமேட்டிக்னா காற்று. ஹைட்ராலிக்னா நம்ம இந்த ஆயில் சம்மந்தமான விஷயத்தை வச்சு சொல்லுவாங்க, ஹைட்ராலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஹவு டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் ஆர் கிளாசிஃபைடு? திசை கட்டுப்பாட்டு வால்வு எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் அண்டு பொசிஷன். சரிங்களா? வால்வு எல்லாமே எதை வச்சு பண்ணுறாங்க? வால்வ்ஸ் எல்லாமே நம்பர் ஆஃப் போர்ட் அண்டு பொசிஷன்ஸ் வச்சு தான் வகைப்படுத்துகிறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறோம். விச் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன் ஹைட்ராலிக் பம்ப்? எந்த ஆற்றல் ஹைட்ராலிக் பம்பில் மாற்றப்படுகிறது அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி டு ஹைட்ராலிக் எனர்ஜி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி தான் என்ன ஆகும், ஹைட்ராலிக் எனர்ஜியாக மாற்றப்படும். சரிங்களா? அதுதான் இப்போ மேக்ஸிமம் ஜேசிபிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஆமாம், மெக்கானிக்கல் எனர்ஜி டு ஹைட்ராலிக் எனர்ஜி. விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆயில் தட் கண்ட்ரோல் த ஃப்ளோ இன் ஹைட்ராலிக் சிஸ்டம்? ஹைட்ராலிக் அமைப்புனா ஓட்டத்தை கட்டுப்படுத்துவது எண்ணெயின் எந்த பண்பு அப்படின்னா ஹைட்ராலிக்கில் எந்த இது நமக்கு அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா விஸ்காசிட்டி. சரிங்களா? பாகுத்தன்மை. which type of filter are used for trapping various size of particular matter? அதாவது என்ன டைப் ஆஃப் ஃபில்டர்? சரிங்களா? வெவ்வேறு அளவு கொண்ட பொருட்களை வடிகட்ட எந்த வகை வடிகட்டி பயன்படுத்துகிறாங்க? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேட்டர்ஸ், பர்டிகுலர்ஸ் மேட்டர்ஸில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன இது பண்ணால் அப்சர்ப்டு. சரிங்களா? அப்சர்பண்ட் ஃபில்டர் அதான் உறிஞ்சி வடிகட்டி. சரிங்களா? உறிஞ்சி வடிகட்டி யூஸ் பண்ணுறாங்க, அப்சர்பண்ட் ஃபில்டர். வேர் RAM is used in hydraulic linear actuator? ஹைட்ராலிக் லீனியர் ஆக்சுவேட்டரில் எங்கே RAM யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எலிவேட்டர் ஜாக். சரிங்களா? அதாவது ஜாக் உயர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எலிவேட்டர் ஜாக்கில் தான் RAM யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, ஹவு மெனி டைப் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் ஆர் தேர்? எத்தனை டைப் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நீர் அடர்த்தி மானின். சரிங்களா? 3 டைப்பு. சரிங்களா? எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னா 3 வகைகள் இருக்குது. வாட் இஸ் த கீ சேஃப்டி கன்சிடரேஷன் ஃபார் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்? சேமிப்பு இடங்களில் முக்கியமாக பாதுகாப்பு கருத்தாய்வு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ஷூரிங் ஐட்டம் அண்டு கிளாரிட்டி
லேபிளட் பொருள் தெளிவான பெயரிடப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, சேமிப்பிடங்களில் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸில். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த பிரைமரி பெனிஃபிட் ஆஃப் எஃபெக்டிவ் ஹவுஸ் கீப்பிங் இன் ஒர்க் பிளேஸ்? என்ஹான்சிங் த ப்ரொடக்டிவிட்டி, சேஃப்டி, ஆல்சோ இம்ப்ரூவ் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். அதாவது இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டால் என்ன இருக்கும், உற்பத்தி திறன், பாதுகாப்பு மேம்படும், பணியிட சூழ்நிலை மேம்படுத்திடப்படும். சரிங்களா, இது எல்லாமே எஃபெக்டிவ் ஹவுஸ் கீப்பிங்கில் நடக்கும். சரிங்களா, இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ காமன் ரீசைக்ளிங் மெத்தட் ஃபார் மெட்டல்ஸ்? சரிங்களா, கீழ்கண்டவற்றில் எது பொதுவாக உலோகங்களுக்கு பயன்படுத்தப்படும் மறுசுழற்சி முறை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதில் இருக்கிறத பார்த்திங்கன்னா மெல்ட்டிங், ரீகேஸ்டிங், ஷெட்டரிங் அண்டு காம்பேக்ஷன், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே இருக்கும். இது வந்து காம்போசிட்டிங். சரி, உரமாக்குதல். மெட்டலை வந்து எப்படி உரமாக்க முடியும், அது உரமாகாது. சரிங்களா, அப்போ அது மட்டும்தான் கிடையாது. சரிங்களா, மீதி எல்லாமே உண்டு. அடுத்தது, வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்? தொழிற்சாலை சட்டத்தினுடைய முதன்மை நோக்கம். ஏன் தொழிற்சாலை சட்டத்தை போடுறாங்க? என்ஷூர் த சேஃப்டி, நமக்கு சேஃப்டி இருக்கணும். ஹெல்த்து, நம்மளுடைய ஆரோக்கியம் முக்கியம். வெல்ஃபேர் அண்ட் ஒர்க்கர் ஃபேக்ட்ரி, தொழிற்சாலை பணிபுரியும் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் நலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இந்த ஃபேக்ட்ரி ஆக்டை கொண்டு வராங்க. சரிங்களா, 8 ஹவர் நான் ஒர்க் பண்ணால் 8 ஹவர் தான் ஒர்க் பண்ணணும், அதுக்கு மேலே ஒர்க் பண்ணால் அது ஓடி ஹவரில் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. வேர் வி யூஸ் நோஸ் மாஸ்க். சரிங்களா, மாஸ்க் எங்கே யூஸ் பண்ணணும்னா நெருப்பு, புகை, வாயு, நீராவி, அப்போ ஃபியூம்ஸு, கேஸு, வேப்பரைஸ் ஏரியா, இந்த மாதிரி இடத்துல தான் என்ன பண்ணுவோம், மாஸ்க்கு, முகமூடியை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அடுத்தது, வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு டேக் வென் யூ ஃபைண்ட் த ஃபயர் இன் ஏ பில்டிங்? அதாவது ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஆகிடுச்சு, கட்டடத்தில் நீங்கள் கண்டுபிடித்தால் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. எவாக்குவேட் த பில்டிங் அண்டு கால் எமர்ஜென்சி சர்வீஸ். கட்டிடத்தை விட்டு வெளியே வரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடிஞ்ச அளவுக்கு அவசர சிகிச்சைக்கு தெரிவிக்கணும். சரிங்களா, மேக்ஸிமம் கம்பெனிஸில் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, தகவலை கொடுத்துடலாம். சரிங்களா, ஓகே. இன் விச் இயர் பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் எனக்டட்? சரிங்களா, பிளான்டேஷன், தோட்ட தொழிலாளர் சட்டம் எந்த ஆண்டுக்கு இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அதாவது இந்திய குடியரசான அடுத்த வருஷம். சரிங்களா, which warning symbol indicate the presence of toxic and harmful substance? எந்த எச்சரிக்கை சின்னம் நச்சு அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் இருப்பதை குறிக்கிறது அப்படின்னா ஸ்கல் கிராஸ்டு போன்ஸ். அதாவது என்ன பண்ணுவாங்க, ஒரு எலும்பு குண்டு மாதிரி போட்டு இப்படி போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சரிங்களா, ஸ்கல் கிராஸ்டு போன்ஸ். சரிங்களா, டாக்ஸிக் அண்டு ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை குறிக்குது. ஸ்கல் அண்டு மண்டை ஓடு மற்றும் குறுக்கு எலும்பு. சரிங்களா, அதுதான் அதை குறிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, வாட் இஸ் த ஃபஸ்ட்டு திங் யூ ஷுட் டூ வென் யூ ஹியர் த ஃபயர் அலாரம்? ஃபயர் அலாரத்துக்கு உங்கள் காதில் கேட்டதுக்கப்புறம் முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எவாக்குவேட் த பில்டிங் இமிடியட்லி அண்டு கால்மி. சரிங்களா, காம்லி வெளியே வரணும். உடனடியாக அனுமதிக்கப்பட்ட கட்டிடத்தை விட்டு வெளியே வந்துடணும். சரிங்களா, எவாக்குவேட் த பில்டிங். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ காமன் காசஸ் ஆஃப் ஏ கோமா? கோமாவுடைய கீழ்கண்டவற்றில் எது கோமாவிற்கு காரணமல்ல? சரிங்களா, மஞ்சக்காமாலைன்றது இது தனி இதான டிசீஸ். இது டிசீஸ். சரிங்களா, இது அதில் வராது. வேர் ஸ்வீட் சால்டரிங் ப்ராசஸ் இஸ் அப்ளைடு. அதாவது ஸ்வெட் சால்டரிங் முறை எங்கே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா பாடி ரிப்பேரிங் ஒர்க் ஷாப். சரிங்களா, பாடி ரிப்பேரிங் ஒர்க் ஷாப்பில் தான் இந்த ஸ்வெட் சால்டரிங் மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. இன் ஹெவி இன்ஜினியரிங் ஒர்க் டேஷ் ரிவீட்டட் இஸ் யூஸ்டு. பேன் ஹெட் ரிவீட்டை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, கனரக பொறியியல் வேலைகளில்
பேன் ஹெட் ரிவீட்டை யூஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த அளவில் எப்படி இருக்கும், ரிவீட் பேன் ஹெட் ரிவீட்டை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. which one of the following rivet used for joining non-ferrous metal under their sheet. சரிங்களா. non-ferrous metal இரும்பு சாராத உலோகங்கள் மற்றும் மெல்லிய தகடுகளை இணைக்கும் வேலைகளுக்கு ஃப்ளாட் ஹெட் ரிவீட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரிவீட்டே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிவீட்டை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃப்ளாட் ஹெட் ரிவீட் தான் ஷீட் மெட்டல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. which type of rivet is widely used in bridges made of iron material. இரும்பினால் ஆன பாலங்கள், ரயில்வே பிரிட்ஜஸ் கூட இருக்கலாம், ஏதோ பாலங்கள் வேலைக்கு பயன்படுத்தப்படும் பொழுது என்ன டைப் ஆஃப் ரிவீட்ஸை பயன்படுத்தினா ஸ்னாப் ஹெட் ரிவீட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னாப் ஹெட் ரிவீட். வாட் வில் ஹேப்பன் இஃப் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த சால்ட்ரிங் ஹையர் தென் தட் மெட்டீரியல் பீயிங் ஜாயிண்ட். சால்ட்ரிங் உருகுநிலை இணைக்கப்பட வேண்டிய பொருட்களை விட அதிகமாக இருந்தால், வெல்டிங் மெட்டல் வந்து அதிகமாக இருந்ததுன்னா என்ன நடைபெறும் கேட்குறாங்க. சால்ட்ரிங் வில் பி யூனிஃபார்ம்லி வித். சால்ட்ரிங் வந்து சீரான அகலமான இருக்கும். சால்ட்ரிங் வில் பி யூனிஃபார்ம் வித். சரிங்களா. நேம் ஆஃப் த டூல் யூஸ் டு ட்ரா த லார்ஜ் சர்க்கிள் இன் ஷீட் மெட்டல் ஒர்க். லார்ஜ் சர்க்கிள் வரைகிறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுவோன்னா ட்ராமல். சரிங்களா. இப்படி நீட்டாக இருக்கும். இதில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஷார்ப்பாக, இதில் ஒரு இது ஷார்ப்பாக இருக்கும். இதை வச்சு தான் என்ன பண்ணுவீங்க, பெரிய ஜாபுக்கு இது பண்ணுவோம். சரிங்களா. ட்ராமல். த ஜென்னி காலிபர் ஆர் சம் டைம் கால்டு. சரிங்களா. ஜென்னி காலிபர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெர்மோ ப்ராடக்டைட் காலிபர். சரிங்களா. இல்லைன்னா ஆட்லெக் காலிபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஹெர்மோ ப்ரோடோடைப் கேலிப்பர். வாட் இஸ் த மேலட் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாஃப்ட் ஹேமர். சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் செஞ்சப்பட்ட பொருட்கள் இப்படி இருக்கும். சரிங்களா. இது சாஃப்ட் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. த பாயிண்ட் ஆங்கிள் ஆஃப் ஸ்க்ரைபர் யூஸ்டு இன் ஷீட் மெட்டல் ஒர்க். ஷீட் மெட்டல் ஒர்க்கில் பாயிண்ட் ஆங்கிள் வந்து ஸ்க்ரைபருடைய பாயிண்ட் ஆங்கிள் வந்து எந்த அளவில் இருக்கும் அப்படின்னா 10லேருந்து 20 டிகிரி கோணத்தில் இருக்கும். which among the following stacks provide a double ended support. இருமுனை சப்போர்ட்டாக அமைந்திருக்கும் ஸ்டேக்ஸ் தரப்பட்டவற்றில் எந்த ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. கொடுத்துருக்கிறதுல எது அப்படின்னா இந்த ஹார்ஸ் ஸ்டேக். சரிங்களா. டபுள் எண்டட் சப்போர்ட் வந்து இந்த ஹார்ஸ் ஸ்டேக். ஷேரிங் மிஷின்ஸ் ஆர் யூஸ்டு டு கட் திக் ஷீட். சரிங்களா. அதாவது தடிமனான தகடுகளை கட் பண்ணுறது தான் இந்த ஷேரிங் மிஷினு யூஸ் பண்ணுறோம். சாஃப்டானதுக்கெல்லாம் நம்ம சிஸ்ஸரை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. ரொம்ப தடிமனாக போகும்போது தான் ஷேரிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம். அப்போ தடிமனான தகடுகளை கட் பண்ண. விச் ஷேரிங் மிஷின் யூஸ்டு டு கட் த ஷீட் மெட்டல் அப் டு திக்னஸ் ஆஃப் த 3 mm. சரிங்களா. அதாவது எந்த ஷேரிங் இயந்திரம் 3 மில்லிமீட்டர் வரை தடிமன் கொண்ட ஷேரிங் மெட்டல்களை வெட்ட பயன்படுதுன்னா ஹேண்ட் லிவர் ஷேர். சரிங்களா. ஹேண்ட் லிவர் ஷேர் வந்து 3 mm வரைக்கும் நம்ம கட் பண்ண முடியும். திக்னஸ் இருக்கிற மெட்டல் ஷீட் மெட்டலை கட் பண்ணலாம். விச் ஒன் இஸ் ஆர்க் ஷேப்டு ஷார்ப் எட்ஜ் ஸ்டேக். அதாவது வில் வடிவ கூர்மையான விளிம்பு கொண்ட ஸ்டேக் என்ன எது அப்படின்னு கேட்குறாங்க. ஹாஃப் மூன் ஸ்டேக் தான் அப்படி இருக்கும். சரிங்களா. ஹாஃப் மூன் ஸ்டேக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க. கீழே இப்படி ஒரு மாதிரி போட்ட மாதிரி இருக்கும். ஹாஃப் மூன் ஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் வில் ஹேப்பன் இஃப் மேலட் யூஸ்டு ஆஸ் ஹேமர் ஃபார் டூயிங் சிப்பிங் அண்டு டு டிரைவ் நெயில். அதாவது சிப்பிங் செய்வதற்கு மற்றும் ஆணி அடிப்பதற்கும் மேலாடை. சரிங்களா. மேலட்டை சுத்தியலாக பயன்படுத்தினால் என்ன பாதிப்பு நிகழும் அப்படின்னா மேலட் ஃபோர்ஸ் டேமேஜ் அண்டு பிரேக்ஸ். மேலட்டோட அந்த ஃபேஸ். சரிங்களா. மேலட்டோட ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். மேலட்டை வந்து சாஃப்டான ஒர்க்குக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஹார்டான ஒர்க்குக்கு ஹேமரை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா. அப்போ சேதமடைந்து உடைஞ்சிடும் சொல்கிறாங்க. ஓகே. டின்மேன்ஸ் எல் ஸ்கொயர் யூஸ்டு டு செக் த ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி. சரிங்களா. 90 டிகிரி செக் பண்ணுறது தான் இந்த டின்மேன் எல் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். 90 டிகிரி கோணத்தால் வர.
அடுத்து விச் மெட்டல் ஷீட் இஸ் வைட்லி யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்ஸ், வீட்டு உபகரணங்களை உற்பத்தி செய்ய பரவலாக பயன்படுத்தும் உலோக தகடு எதுன்னா அலுமினி ஷீட். சரிங்களா, வீட்டு சம்மந்தமான உபகரணங்கள் ஹோம் அப்ளைன்ஸ்லாம் வந்து அலுமினி ஷீட்டில் செய்கிறாங்க. அடுத்தது கால்குலேட் த வெயிட் ஆஃப் த ஸ்டீல் ஸ்ட்ராப் ஹேவிங் லென்த் 3000 mm வித் 500 mm thickness ஆஃப் 4 mm அண்ட் டென்சிட்டி ஆஃப் 7.08. அப்படின்னா என்ன கேட்டாங்க, ஸ்டீல் ஸ்ட்ரிப்போடைய அடர்த்தி கொடுத்துருக்காங்க, நீளம் கொடுத்துருக்காங்க, அதனோட அகலம் 500 mm மற்றும் தடிமன் 4 எனில் அதன் எடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஷின் கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடை கேட்குறாங்க. சரிங்களா, எனில் அதன் எடை என்ன. சரிங்களா, இப்போ மாஸ் கல்ட்டு வால்யூம் பை, சரிங்களா, கன அளவு பை வால்யூம் பை டென்சிட்டி அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு மாஸ் இருக்குது, மாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை எடையை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டென்சிட்டி அடர்த்தின்னு இருக்குல்ல, இந்த அடர்த்தின்றது இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 7.8. இப்போ நமக்கு இல்லாதது பார்த்திங்கன்னா வால்யூம். ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிப்போம், கன அளவு கண்டுபிடிப்போம். கன அளவு வந்து பார்த்திங்கன்னா நீளம், அகலம், திக்னஸ். சரிங்களா, உயரம் சொன்ன மாதிரி இந்த 3மே இருக்குது. அப்போ இது 3மே நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எம்எம் வந்து சென்டிமீட்டராக மாற்றிங்க. அப்போ 300 சென்டிமீட்டர் 50 mm 50 சென்டிமீட்டர் 0.4 எல்லாத்தையும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 6000 கிடைக்கும், அந்த வால்யூம் கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த எம் வேல்யூவை நம்ம எப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எம் ஈக்குவல் டு வால்யூம் வந்து 6000 சம்திங் வந்துடுச்சு, டிவைடட் பை இந்த 7 இதெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 47,100 சம்திங் கிட்ட உங்களுக்கு வேல்யூ வரும். சரிங்களா, இப்போ நமக்கு வால்யூமோட வேல்யூ வந்து எவ்வளோ கிடச்சிது, 6000 சம்திங் கிடச்சிது. சரிங்களா, ஆக்சுவலாக மாஸ் ஈக்குவல் டு அதை எடை ஈக்குவல் டு இந்த இடத்துல மாஸ் ஆர் வெயிட் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. சரிங்களா, வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி, நான் வால்யூம் பை டென்சிட்டி போட்டிருக்கேன், தப்பு, வால்யூம் பை டென்சிட்டி, வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. சரிங்களா, அப்போ வால்யூம் எவ்வளோ நமக்கு 6000 கிடச்சிதுங்களா. அப்போ இந்த 7.85 நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. சரிங்களா, இது கூட பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 47. சரிங்களா, இது வரும். சரிங்களா, 47,100. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஜியில் வேணும். சரிங்களா, நமக்கு இருக்கிறது கிராம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து கிராமில் இருக்குது. அப்போ கேஜியாக மாற்றணும் அப்படின்னா இதை 1000ஆல் டிவைட் பண்ணுவோம். சரிங்களா, 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 47.1. சரிங்களா, கேஜி. அப்போ 47/1 கேஜி கிடைக்கிது. சரிங்களா, ஒன்றும் இல்லை, நமக்கு கன அளவு கண்டுபிடிக்கணும், நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், இது 3த்தையும் பெருக்கணும். பெருக்கி வர வேல்யூவை மாஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி, அப்போ கன அளவு இன்ட்டு அடர்த்தி. இப்போ கன அளவு நமக்கு கிடச்சிருச்சு 6000 ப்ளஸ் டென்சிட்டி தான் 7.85 கொடுத்துருக்காங்க, அதையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா, அடுத்தது நேம் ஆஃப் த ஜிங்க் கோட்டட் அயன் ஷீட். ஜிங்க் கோட்டட் அயன் ஷீட்டு என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா கால்வனைஸ்டு அயன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, கால்வனைஸ்டு அயன் அப்படின்னு சொல்லுவோம். which metal is very soft and heavy weight in sheet metal work. எந்த மெட்டல் வந்து சாஃப்டாகவும் இருக்கும் ப்ளஸ் ஹெவி வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா லெட்டு. சரிங்களா, லெட் மெட்டல் தான் அது மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்து galvanized iron sheets are withstand the contact with water and explosion of weather. சரிங்களா, கால்வனைஸ்டு அயன் ஷீட் ஏன் யூஸ் பண்ண, திருப்பிடிக்காது, நல்லா தாங்கக்கூடிய தன்மை இருக்கும், தண்ணீர் மற்றும் தட்பவெப்ப நிலையை தாங்கி நிற்கிறது. சரிங்களா, கால்வனைஸ்டு ஷீட்டு ஜிஐ ஷீட்டு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வாட் ரெப்ரசன்ட் த லெட்டர் ஹெச் இன் த டாலரன்ஸ் சைஸ்
25H7 25H7ல் ஹெச்ன்ற லெட்டர் வந்து டாலரன்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டல் டீவியேஷன், அடிப்படை அளவு மீறல். சரிங்களா, ஃபண்டமெண்டல் டீவியேஷனை குறிக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் மாஸ் ப்ரொடக்ஷன், பின்வற்றில் பெரு உற்பத்திக்கு நன்மை என்னதில் ஒன்றுனா காஸ்ட் ஆஃப் த பீஸ் இஸ் ரிடியூஸ், நிறையா பொருளை உற்பத்தி பண்ணும்போது பொருளோட விலை குறையும். சரிங்களா, which factor is required to achieve the interchangeability in mass production, அதிக உற்பத்தி பரிவர்த்தனை முறையில் அடைய எந்த காரணி தேவைப்படுதுன்னா லிமிட் சிஸ்டம். சரிங்களா, லிமிட் சிஸ்டம் இருந்தால் தான் அது மாதிரி பண்ண முடியுது. லிமிட் சிஸ்டம் வரம்பு அமைப்பு. த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் சைஸ், ஷாஃப்ட் சைஸுடைய மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சாரி, மினிமம் சைஸ் லிமிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 47ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சைஸை குறைக்க போகிறீங்க. புள்ளி வச்சுட்டு 0 0 0 இப்படி ஆட் பண்ணிங்க. இதில் 0 இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 46,982ன்னு வரும். சரிங்களா, இந்த 7லேருந்து 1 கடன் வாங்கினீங்கன்னா இங்கே 10ன்னு வரும். 10ல் 8 போனால் 2, மீதி 9, 9ல் 1 போனால் 8. சரிங்களா, 9 இப்போ 46.982 அப்படின்னு கிடைக்கும். இது மினிமம்னா அதை மைனஸ் பண்ணணும். மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா ப்ளஸ் வேல்யூவை 0.007 கூட்டணும். சரிங்களா, ஓகே. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், பின்னொரு கூற்றில் எது சரியானது அப்படின்னா interchangeability of parts may be obtained by adapting the system of limit and fits. சரிங்களா, லிமிட் அண்ட் ஃபிட்டில் இன்டர்சேஞ்சபிலிட்டி அடாப்ட். சரிங்களா, அது ஏற்றுக்கொள்ளப்படுது. வரம்புகள் மற்றும் பொருத்தங்களின் முறையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பரிவர்த்தனை முறை பெறலாம். சரிங்களா, த டைப் ஆஃப் ஃபிட் இன் திஸ் கொடுத்துருக்கிறது என்ன டைப் ஆஃப் ஃபிட்டுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் 77ன்னு போட்டுட்டு மைனஸில் எந்த வேல்யூமே கொடுக்கல, ப்ளஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பொருளோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சின்னதாக இருந்தால் ஈஸியாக வந்து ஒரு ஹோல்குள்ளே ஈஸியாக போகும். சரிங்களா, கரெக்டான மீடியம் சைஸ். ஆனால் கொடுத்துருக்க சைஸை விட கொஞ்சம் அதிகமாக்குறாங்க. சரிங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோலோட சைஸு அதிகம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷாஃப்ட்டோட சைஸும் அதிகமாகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ரெண்டுமே அதிகமாக போகுது. இப்போ ஹோல் சைஸ் பெருசாகி ஷாஃப்ட் சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா அது கிளியரன்ஸ் ஃபிட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ ரெண்டுமே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்போ அது ட்ரான்சிஷன் ஃபிட்டில் வரும். What is the maximum reference between the shaft has a size of hole has a size, hole size கொடுத்துருக்காங்க, ஷாஃப்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஷாஃப்ட் கிடையாது, அதிகபட்ச தடை எவ்வளோ, எந்த அளவுக்கு தடை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதிகபட்ச தடை வந்து பார்த்திங்கன்னா 0.035 இது மேலே கொடுத்துருக்காங்களா, இந்த இதனோடு தான் இருக்கும். வாட் டைப் ஆஃப் ஃபிட் தீஸ் கொடுத்துருக்கிறதுல என்ன டைப் ஆஃப் ஃபிட்டுன்னு கேட்குறாங்க. அதாவது ஹோல் சைஸ் பெருசாக இருந்தால் அது ஷாஃப்ட் சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா அது கிளியரன்ஸ் ஃபிட்டில் வரும். சரிங்களா, ட்ரான்சிஷன் ஃபிட்டு அப்படின்னா ஹோல் சைஸும் மீடியம் சைஸு, ஷாஃப்ட் சைஸும் மீடியமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை, ரெண்டுமே ஓரளவுக்கு கம்மியான அளவில் பொருத்தமாக இருக்குன்னா அது ட்ரான்சிஷன் ஃபிட்டில் வரும். சரிங்களா, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டுனா ஹோல் சைஸு விட ஷாஃப்ட் சைஸு ரொம்ப அதிகமாக அளவில் இருக்கும். சரிங்களா, அது மாதிரி இருந்தால் அது இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டில் வரும். ஹோல் சைஸை விட ஷாஃப்டோட சைஸு அதிக அளவில் இருக்கும் பட்சத்தில் அது இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டில் வரும். சரிங்களா,
As per BA standard, how to denote the tolerance deviation of the whole? Tolerance deviation எப்படி denote பண்ணுறாங்க? அதாவது பிஎஸ் தர நிர்ணயத்தின்படி துளை அளவு கீழ்கண்ட அளவு மீறலை எவ்வாறு குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னா இஐ. Which one of the following system is following is our country is limit fit tolerance? நமது நாட்டின் பின்வருவற்றை எந்த முறை லிமிட் ஃபிட் டாலரன்ஸ் சிஸ்டம் பின்பற்றப்படுகிறதுனா பிஎஸ். இந்தியாவில் பிஎஸ் மெத்தட், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன் விச் டைப் ஆஃப் பேரிங் ஆர் பால் ஆர் யூஸ்டு ரோல் அஸ் ரோலிங் எலமெண்ட்? அதாவது எந்த வகை பேரிங்கில் பால்கள் ரோலிங் உறுப்புகளாக பயன்படுத்தப்படுது அப்படின்னா பால் பேரிங்கில் தான் அது மாதிரி பயன்படுத்தும். சரிங்களா? பால் பேரிங்ஸில் அது மாதிரி இருக்கும். ரோலர் பேரிங்கில் ரோலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் மெட்டல் பேரிங்? மெட்டல் கொடுத்துருக்கிறதுல எது நான் மெட்டல் பேரிங்கில் வரும் அப்படின்னா பிளாஸ்டிக். சரிங்களா? பிளாஸ்டிக் வந்து மெட்டலில் வராது, அது நான் மெட்டலில் வரும். அப்போ பிளாஸ்டிக்ஸ். வேர் இஸ் வி பெல்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் பவர் டிரான்ஸ்மிஷன்? வி டைப் பெல்ட் வந்து பொதுவாக எங்கு பயன்படுத்துவது? வேர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷாஃப்ட் இஸ் டூ ஷார்ட்? அதாவது இரண்டு குறுக்கு இடைவெளி கொண்ட ஷாஃப்ட்டுகளின் சக்தியை பரிமாற்றம் செய்ய. சரிங்களா? கம்மியான தூரத்தில் இருக்கக்கூடிய ஷார்ட் டிஸ்டன்ஸ். In which field are helical gears commonly used in power transmission? எந்த ஃபீல்டில் வந்து ஹெலிக்கல் கியரிங் காமன்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் அது அந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. மோட்டார் வாகன தொழிற்சாலை இந்த ஃபீல்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டர் கியர்? சரிங்களா? மெட்டர் கியருடைய வேலை என்னன்னு கேட்குறாங்க. டு சேஞ்ச் த டைரெக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் 90 டிகிரி. இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷன் ரொட்டேஷனை 90 டிகிரி மாற்றுறதுக்கு இந்த மெட்டர் கியரை யூஸ் பண்ணுறாங்க. இது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா போர் இன்ஜின் போர் போடுவாங்களே, இன்ஜின் வச்சு போர் போடும்போது லாரி வச்சு போர் போடுவாங்களே, அது மாதிரி இதில் இந்த மெத்தட் இருக்கும். அடுத்தது லாகர்லி டைப் பெல்ட் ஃபாஸ்டனிங் ஆர் யூஸ்டு இன்? லாகர்லி வகை பெல்ட் இணைப்பு எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா ஹெவி டியூட்டி மிஷினில் யூஸ் பண்ணுறாங்க. ஹெவி டியூட்டி இயந்திரங்களில் லாகர்லி பெல்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் மீன் பை ரேசஸ் இன் பேரிங்? பேரிங்கில் ரேஸ் என்பதுன்னு அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த அவுட் சைடு இன்சைடு ரிங்ஸ் ஆர் கண்டெய்னிங் ரோலிங் எலமெண்ட். அதாவது ரோலிங் எலமெண்ட்டுகளை உள்ளடக்கிய உள் மற்றும் வெளிப்புற பகுதி தான் வந்து ரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேரிங்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் இந்த வெளியில் வராமல் இருக்க தடுக்கிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதுதான் ரேசஸ். which symbol is used for monthly lubrication? எந்த வகை சிம்பிள் மாதாந்திர உதவி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர். சரிங்களா? ஸ்கொயர் வந்து மாதாந்திர இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. The most important quality of any lubrication is? இதில் அந்த ஒவ்வொரு ஷேப்பும் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் அப்படின்னா தினந்தோறும், சரிங்களா? வட்டம் அப்படின்னா டெய்லி, தினந்தோறும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் லூப்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா அது சர்க்கிளில் இருக்கும். இந்த முக்கோணம், சரிங்களா? அந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா வாரந்தோறும், சரிங்களா? வீக்லி, வாரந்தோறும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கொயர்ன்றது மாதம், சரிங்களா? மந்த்து. அந்த சதுரம்ன்றது மந்த்லி. ஹெக்ஸகன்றது 6 மாதம் மேலே. சரிங்களா?
சரிங்களா. 6 பக்கம் இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா அது 6 மாதத்துக்கும் மேலே, அப்போ 6 மந்த்துக்கும் மேலே அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி குறிப்பாங்க. சரிங்களா. இப்போ நமக்கு மாதம் சொன்னதுனால ஸ்கொயர் கொடுத்துருக்கோம் ஆன்சர். அடுத்து, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் எனி லூப்ரிகண்ட் இஸ், எந்த உயவு எண்ணெயின் மிகவும் முக்கியமான பெற்றிருக்க வேண்டிய தரம் அப்படின்னா விஸ்காசிட்டி. அதோட விஸ்காசிட்டி தான் முக்கியம். அந்த குழகுழப்புத்தன்மை சொல்லுவோம்ல, வழவழப்புத்தன்மை, அது. த லூப்ரிகண்ட் இஸ் நெசசரி டு ரன் த மிஷின் ஸ்மூத்லி. சரிங்களா. ஃப்ரிக்ஷன் இல்லாமல், உராய்வு இல்லாமல் இயந்திரங்களை நல்ல முறையில் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன பண்ணுறோம், லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறோம். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் செமி லிக்யூட் லூப்ரிகேஷன் இஸ், செமி லிக்யூடுக்கு எக்ஸாம்பிள் கிரீஸ். சரிங்களா. அதாவது லிக்யூடு அப்படின்னா தண்ணி மாதிரி, ஆயில் மாதிரி இருந்தால் அது லிக்யூடுன்னு சொல்லுவோம். செமி லிக்யூட்னா பாதி குழகுழப்பு தன்மை, பாதி இதுவாக இருக்கிறது, கெட்டியாக இருக்கிறது, அது மாதிரி இருந்தால் அது செமி லிக்யூட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அப்போ கிரீஸ் தான் செமி லிக்யூடில் வரும். SWL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேஃப் ஒர்க்கிங் லோடு. சரிங்களா. SWL எதை விரிவாக்கம் அப்படின்னா சேஃப் ஒர்க்கிங் லோடு அப்படின்றத குறிக்குது. சேஃப் ஒர்க்கிங் லோடு. The sensitivity of precision split level is, sensitivity of precision split level sensitivity வந்து 0.02லேருந்து 0.05 mm. சரிங்களா. 0.02லேருந்து 0.05 mm. The concrete mixture ratio is 1:2:3. Which one of these following is correct? ஒரு காங்கிரீட் கலவை விகிதம் 1:2:4 என இருக்குமாயின் எந்த ஒன்று சரியானது? 1 part சிமெண்ட், 2 part மணல் சாண்டு, 4 part ஸ்டோன். சரிங்களா. இது சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரீட்டுக்கு. 1:2:4. பெண்டிங் ஆஃப் எ ரோப் இஸ் நோன் அஸ். சரிங்களா. ஒரு ரோப்பின் பெண்டிங், வளைத்தல், சரிங்களா, வளைதல் அழைக்கப்படுகிறது. எப்படின்னு எதாவது சொல்லுவாங்கன்னா பைட். அது வந்து பைட்டுன்னு சொல்லுவாங்க, கட்டுறது. அதுக்கப்புறம் BOM மீன்ஸ் பில் ஆஃப் மெட்டீரியல். BOMனா பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். விச் மிஷினிங் கேஸ்ட் அயன் த கூலண்ட் யூஸ்டு பி. அதாவது கேஸ்ட் அயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கூலண்ட்டு மேக்ஸிமம் கேஸ்ட் அயனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கூலண்ட்டை நம்ம எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ட்ரை ஏர் தான். சரிங்களா. நார்மல் காற்று தான், ஏர், உலர் காற்று அதுக்கு போதும். ப்ரிசிஷன் ஸ்பிரிட் லெவல் இஸ் யூஸ்டு டு, அதாவது ப்ரிசிஷன் ஸ்பிரிட் லெவல் வந்து எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னா லெவல் ஆஃப் மிஷினிங் டூல் அக்யூரேட்லி. மிஷின் வந்து டூலை வந்து அக்யூரேட்டாக லெவல் பண்ணுறதுக்கு, இயந்திரத்தை நுணுக்கமாக சமப்படுத்துகிற. சரிங்களா. ட்ரைபாய்டு கன்சிஸ்ட் ஆஃப் 3 லெக். ட்ரைபாய்டுனாலே 3 லெக் இருக்கும். விச் ஆஃப் த லாக்டு பொசிஷன் அட் த பாட்டம் பை ரீட்டைனிங் செயின்ஸ். சரிங்களா. ரீட்டைனிங் சங்கிலிகள் மூலம். சரிங்களா. when the spirit level bubbles rest at the center of the scale. சரிங்களா. அதாவது ரசமட்ட கருவியின் குமிழ் ஆனது எப்பொழுது அளவுகோலில் மையத்தில் இருக்கும் அப்படின்னா when the ஹரிசாண்டல் வந்து சமமாக இருக்குது, அடிப்பக்கம் கிடைமட்ட நிலையில் சமமாக இருந்ததுன்னா இருக்கும். when the base is horizontal, அடிப்பக்கம் கிடைமட்டமான நிலையில் இருக்கும்போது அந்த குமிழ் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இந்த பபிள்ஸ் மாதிரி இப்படி ஒரு டியூபுக்குள்ளே இருக்கும், அது வந்து மையத்தில் இருக்க மாதிரி காமிக்கும். SPC மீன்ஸ், SPC என்பது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல், புள்ளிவிவர செயல்முறை கட்டுப்பாடு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். ஜிக் இஸ் யூஸ்டு டு, ஜிக்குனுடைய பயன் என்ன அப்படின்னா வலியுறுத்திகளின் பயன். ஹோல்டு, சப்போர்ட்டு, கைடு த டூல். ஒரு டூலை சப்போர்ட் பண்ணுறது, ஹோல்டு பிடிச்சிக்கவும், ப்ளஸ் தாங்கி சப்போர்ட் கொடுக்கவும், தாங்குவதற்கும் மற்றும் கருவியை வழிநடத்தவும் தான் ஜிக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. அப்போ ஏ கரெக்டான ஆன்சர். இன் எ ஜிக் ட்ரில் புஷ் இஸ் யூஸ்டு டு, ஒரு ஜிக்கில் ட்ரில் புஷ் ஆனது கீழ்கண்ட ஒன்று செய்ய பயன்படுது. கைட் த டூல் தான். சரிங்களா. டூலை வழிநடத்துறதுக்கு. சரிங்களா. டூலை கைட் த டூலை வழிநடத்த யூஸ் ஆகுது. இன் trigonometrical sine ratio which one is referred to as the height of the slip gauge.
முக்கோணவியல் சைன் விகிதத்தில் எந்த ஒன்று ஸ்லிப் கேஜின் உயரமாக குறிப்பிடப்படுகிறது? ஸ்லிப் கேஜியுடைய உயரமாக எதுனா ஆப்போசிட் சைடு தான் ஸ்லிப் கேஜ் உயரத்தை சொல்கிறாங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா சைன் பார்வில் இப்படி இருக்கும். ஆப்போசிட் சைடு தான் இது சொல்ல வராங்க. சரிங்களா? ஸ்லிப் கேஜியுடைய உயரத்தை வந்து எதிர்பக்கத்தில் சொல்லுவோம். சரிங்களா? அனதர் நேம் ஆஃப் டேபிள் ஜிக் இஸ், டேபிள் ஜிக்குடைய மற்றொரு பெயர் வந்து டேர்ன் ஓவர் ஜிக். என்னது? டேர்ன் ஓவர் ஜிக். ஏ தான் ஆன்சர். In statistical process control SPC, the most technical sophisticated tool is புள்ளிவிவர செயல்முறையில் கட்டுப்பாட்டில் மிகவும் அதிநவீன சார்ட் அப்படின்னா சரிங்களா, ஷேவார்ட் கண்ட்ரோல் சார்ட்டு தான் வந்து மிகவும் புள்ளிவிவர செயல்பாட்டு கட்டுப்பாட்டில் மிகவும் அதிநவீன சார்ட்டு எதுனா ஷேவார்ட் கண்ட்ரோல் சார்ட்டு. What will be the angle between the cutting edges in 3 square scraper? சரிங்களா, 3 ஸ்கொயர் ஸ்கிராபர் மும்முனை சுரண்டி வெட்டு விளிம்புகளுக்கு இடையில் உள்ள கோணம் 60 டிகிரி. சரிங்களா? ஏன் 60 டிகிரி அப்படின்னா 3 டிகிரி அப்படி ஒரு முக்கோணம் அப்படின்னா 3 கோணங்களையும் கூட்டினீங்கன்னா அது 180 டிகிரி வரணும். அப்போ ஒரு 60 அப்படின்னு பட்சத்தில் மீதி இருக்கிறது சமமான இருக்க பட்சத்தில் 180 டிகிரி வரும். மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா த மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துறதுல மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபிக்சர்ன்றது லொக்கேட் த ஒர்க்கு, வேலையை இடம்பெயர வைக்கிறது. இது ஒன்று. ஜிக்கு வேலையை அதாவது ஒர்க்கை லொக்கேட் பண்ணுறது பேர் ஃபிக்சரு. ஜிக்குன்றது டூலை லொக்கேட் பண்ணுறது. சரிங்களா? கைட் த டூல் தான் ஜிக்கு. இப்போ 2க்கு அது லீஃப் ஜிக்குன்றது லேட்ச் த ஜிக்கு. டர்ன் ஓவர் ஜிக்கு டேபிள் ஜிக்கு. சரிங்களா? டேபிள் ஜிக்கு தான் டர்ன் ஓவர் ஜிக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ பி த ஆன்சர். இன் டைரக்ஷன் விஷுவல் டெஸ்டிங் த ஐஸ் டு பி பிளேஸ்டு வித்தின், அதாவது நேரடி காட்சி சோதனையில் கண்கள் எந்த தூரத்திற்குள் வைக்கப்படணும் அப்படின்னா 600 mm. சரிங்களா? 600 mm ரேஞ்சில் கண்ணை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். குறைஞ்சது 2 அடி. கேஜ் அதாவது சென்டர் கேஜ் இஸ் மேட் ஆஃப் மைய அளவிகள் செய்யப்பட பொருளை செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டீலு. மேக்ஸிமம் கேஜஸ் எல்லாமே ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க துருப்பிடிக்காமல் இருக்க. ஷேப் ஆஃப் டெலஸ்கோபிக் கேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? டீயை தலைகீழ போட்ட மாதிரி பர்பெண்டிகுலர் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க டெலஸ்கோபிக் கேஜோட ஷேப்பு. த லென்த் ஆஃப் த த்ரெட் ப்ரொஃபைல் ஆன் த ஈச் பிளேடு இஸ் கட் இன் த ஸ்க்ரூ பிச் கேஜிஸ், அதாவது ஸ்க்ரூ பிச் கேஜில் உள்ள பிளேடின் மறை வடிவம் வெட்டியினுடைய பகுதியின் நீளம் 25லேருந்து 30 mm இருக்கும். சரிங்களா? ஸ்க்ரூ பிச் கேஜுடைய த்ரெட்டோட ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஈச் இதில் 25 to 30 mm ரேஞ்சில் இருக்கும். ஹவு மெனி செட் ஆஃப் ஃபீலர் கேஜஸ் அவைலபிள் இன் பிஎஸ் செட்டில் எத்தனை டைப் ஆஃப் ஃபீலர் கேஜ் இருக்குது? சரிங்களா? ஃபீலர் கேஜி எத்தனை வகையில் இருக்குது அப்படி தரத்தில் இருக்குது அப்படின்னா 4. சரிங்களா? 4. த டேப்பர் ரிங் கேஜ் இஸ் யூஸ்டு ஃபார் செக்கிங், சரிவு வலை அளவி சோதனை பயன்படுத்தப்படுறது எதனா அப்படின்னா எக்ஸ்டர்னல் டேப்பர். சரிங்களா? எக்ஸ்டர்னல் டேப்பருக்கு டேப்பர் ரிங் கேஜை யூஸ் பண்ணுறோம். டேப்பர் ரிங் கேஜ்னால் இப்படி கொடுத்துருப்பாங்க, இது உள்ளுக்குள்ளே இப்படி டேப்பராக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா டேப்பரில் டாட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு ஷார்ப்டர்னோட ஷார்ப்பாக இருக்கிறத அப்படியே செக் பண்ணுது, அதாவது கோணத்தை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுதான் டேப்பர் ரிங் கேஜி. சரிங்களா? அது எக்ஸ்டர்னல் டேப்பரை செக் பண்ணுது. விச் கேஜி இஸ் யூஸ்டு டு செக் த அவுட் சைட் டயமீட்டர். இப்போ கேட்குறாங்க பாருங்கள், இது அவுட்டர் டயமீட்டர் கலக்கிறதுக்கு பிளைன் ரிங் கேஜி யூஸ் பண்ணுறாங்க. அவுட் சைட் டயமீட்டர் அளக்கிறதுக்கு பிளைன் ரிங் கேஜி யூஸ் பண்ணுறோம். டேப்பர் பிளக் கேஜ் இஸ் யூஸ்டு ஃபார் செக்கிங். டேப்பர் பிளக் கேஜ் எதுக்கு யூஸ் பண்ணால் டேப்பர் ஹோல்ஸ். சரிங்களா? டேப்பர் பிளக் கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கேஜி வந்து இது டேப்பராக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்,
பொருளை அளக்க போகிறோம் சரிங்களா. அப்போ டேப்பர் ஹோல், ஒரு ஹோல் எப்படி இருக்குது, இந்த எந்த அளவில் டேப்பராக இருக்குது அப்படின்னு அளக்கிறது. இதுதான் டேப்பர் ரிங் சரிங்களா. டேப்பர் பிளக் கேஜ், இதை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். The thread ring gauge is used for checking. Thread ring gauge, external thread பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டுன்னு மரம் இருக்கும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க, ரிங்கை ஒரு ரவுண்டை வச்சு ஒரு பொருளை செக் பண்ணணும் போது அப்போ எக்ஸ்டர்னல் மரையை தான் செக் பண்ண முடியும் சரிங்களா. இப்படி செக் பண்ணுவோம், இதை வச்சு இப்படி மரம் போட்டிருக்கோம். இந்த த்ரெட்டை செக் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட் ரிங் கேஜ். அப்போ எக்ஸ்டர்னல் வெளி மரை தானே அளக்க முடியுது, அப்போ அதுக்கு தான் சரிங்களா. அப்போ த்ரெட் ரிங் கேஜ்ன்றது இது சரிங்களா. த்ரெட் ரிங் கேஜ்ன்றது இது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பொருளை அளக்குறீங்க மரையை. ப்ரோஸ்டிங் இஸ் ஆல்சோ ஏ டைப் ஆஃப். ப்ரோஸ்டிங் என்பது ஒரு வகை, அது என்னதுன்னா பிளேக்கிங் சரிங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா பிளேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கீ, சாவியினுடைய உபயோகம் என்ன? டு டிரான்ஸ்மிட் த டார்க். அதாவது இந்த இடத்துல கீன்றது எதை சொல்ல வரான்னா பீஸாக இருக்கும் சரிங்களா. கீழே நிறையா டைப் இருக்குது. ஒரு ஷாஃப்ட்டோட ஒரு கீவேஸ் வெட்டி ஒரு ஷாஃப்ட் இருக்கும், அந்த ஷாஃப்ட்டில் மேலே ஒரு பள்ளம் மாதிரி வெட்டி அதில் ஒரு இதை அடித்து இந்த மாதிரி கீயை அடித்து இன்னொரு ரெண்டு பொருளோட இயக்கத்தை கடத்த முடியும் சரிங்களா. ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு, ஒரு ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு ஷாஃப்ட் மூலயமா இயக்கத்தை நீங்கள் கடத்தணும்னு நினைக்கும் போது இந்த கீயை என்ன பண்ணுவாங்க, இந்த இடையில ரெண்டுத்துக்கும் இடையில அடித்து பிடிப்போம் சரிங்களா. அப்போ டிரான்ஸ்மிட் த டார்க், திருப்பு திறனை கடத்தது தான். ஒரு பெல்ட் மூலியமாக கடத்தலாம், செயின் மூலியமாக கடத்தலாம், அதே மாதிரி இந்த கீவேஸ் மூலியமாக கடத்தலாம் சரிங்களா. அதுதான் இது. நம்ம சைக்கிளிங்கில் பெடலிங் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு கீ அடிச்சிருப்பாங்க. இதுதான் சைக்கிள் அப்படின்னா இந்த பெடலிங் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பெடலிங் அதில் ஒரு கீ ரவுண்டு மாதிரி ஷாஃப்ட் மாதிரி இப்படி அடிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. வாட் டைப் ஆஃப் ஸ்க்ரூஸ் ஆர் யூஸ்டு டு பிளேஸ் வேர் த ஃப்ரீக்வெண்ட் ரிமூவல் அண்ட் அசம்பிளி. ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடி கழட்டவும் பொருத்தவும் கூடிய இடங்களில் எந்த டைப் ஆஃப் ஸ்க்ரூக்கள் யூஸ் பண்ணோன்னா ஸ்கொயர் ஹெட் ஸ்க்ரூ சரிங்களா. அடிக்கடி கழட்டுற இடங்களில் என்ன ஸ்க்ரூனா ஸ்கொயர் ஹெட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறாங்க. விச் கீ இஸ் யூஸ்டு டு டிரான்ஸ்மிட் த லைட் டார்க் சரிங்களா. குறைவான டார்க்கை கடத்துறதுக்கு வுட்ரஃப் கீ யூஸ் பண்ணுவாங்க. வுட்ரஃப் கீ பார்த்திங்க அப்படின்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. வுட்ரஃப் கீ லைட்டான டார்க்குக்கு யூஸ் பண்ணுறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் டெலஸ்கோபிக் கேஜ். டெலஸ்கோபிக் கேஜில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. 1ம் 2ம். இப்போ 1 என்ன சொல்கிறோம், டெலஸ்கோபிக் கேஜ் இஸ் யூஸ்டு டு மெஷர் த எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் த போர் சரிங்களா. ஒரு போருடைய வெளி டயமீட்ரு. அதுக்கப்புறம் டெலஸ்கோபிக் கேஜ் யூஸ்டு டு ஹோல் பிட்வீன் 12.7 152.4 mm வரைக்கும் அளக்க முடியும். அதாவது ஒரு பொருளோட இன்டர்னல் சரிங்களா. டெலஸ்கோபிக் கேஜ் வச்சு தான் ஒரு பொருள் அப்படின்னா அந்த பொருளோட உள் அளவை அளக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்டர்னல் டயமீட்டரை அளக்க சரிங்களா. உள் விட்டத்தை அளக்க தான் டெலஸ்கோபிக் கேஜ் யூஸ் பண்ணுறாங்க. 12.7 152.4 வரைக்கும் அளக்க முடியும். அப்போ 1 2ம் ரைட்டு. டெலஸ்கோபிக் கேஜ் டேரெக்ட் மெஷர்மெண்ட் டூல்னு சொல்கிறாங்க. அதனால் டேரெக்டாக மைக்ரோமீட்டரோ வெனி காலிபர் மாதிரி டேரெக்டாக அளக்க முடியாது. அதை எடுத்துகிட்டு போய் அளந்த அளவை எடுத்துகிட்டு போய் நம்ம எடுத்துகிட்டு போய் ஸ்கேலில் வச்சு பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் இது இன்டைரக்டில் வரும் சரிங்களா. அப்போ இது சி வராது ஓகேங்களா. அப்போ ஏபி மட்டும் தான் கரெக்டு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்க்ரூ இஸ் கேபபிள் ஆஃப் அலைனிங் த மேட்சிங் த காம்பனண்ட் கரெக்ட்லி வித் த த்ரெட்டட் ஹோல். எந்த திருகு பொருத்தமான பாகங்களை மறையிடப்பட்ட துளையுடன் சரியான அமைப்பு செய்யும் திறன் கொண்டவை அப்படின்னா கவுண்டர் சிங்க் ஸ்க்ரூ தான் சரிங்களா. சரியான போய் அமைப்பில். ஏன்னா அதில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அந்த ஸ்க்ரூவிலே பார்த்தீங்கன்னா இப்படி அலைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஹோலில் அழகாக கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக போய் செட் ஆகும். பொருத்தமான பாகங்களுடன் மறையிடப்பட்ட துளையுடன் சரியான அமைப்பில் கொண்டும் திறன் கொண்டது கவுண்டர் சிங்க் ஸ்க்ரூ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் ஸ்பேனர். ஸ்பேனரை பற்றின விஷயத்தில் எது சரினா 2ம் 3ம் தான் சரிங்களா.
2ம் 3ம் சரி சொல்கிறாங்க. ஸ்பேனர் ஆர் மேட் அப் ஆஃப் டிராஃப்டு போர்ஜ் ஸ்டீலு இல்லை குரோமியம் வெனடியம் ஸ்டீல் சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் எண்டு ஸ்பேனர், டபுள் எண்டு ஸ்பேனர் மோஸ்ட்லி சப்ளைடு தான் மிஷின் டூல். அதிகமாக நம்ம வந்து சிங்கிள் எண்டு டபுள் எண்டு ஸ்பேனர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். அட்ஜஸ்டபிள் ஸ்பேனரில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏன் ஏ வரல அப்படின்னா, அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வந்து அது ஒரு சிங்கிள் தான், போத் எண்டு கிடையாது. அதுக்கு சிங்கிள் எண்டு தான் இருக்கும், அதனால் அது கிடையாது. அப்போ 2ம் 3ம் தான் சரி. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டெலஸ்கோபிக் கேஜ்? டெலஸ்கோபியோட யூஸ் என்னென்னா மெஷூர் த சைஸ் ஆஃப் ஹோல் அண்டு ஸ்லாட். சரிங்களா, இதை யூஸ் பண்ணி பெரிய மைக்ரோமீட்டரை விட கொஞ்சம் பெரிய பெரிய அளவுகள்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், இன்டர்னல் மைக்ரோமீட்டர். சரிங்களா, நம்மளோட சைஸு பெரிய ஹோலு ஸ்லாட்டு இதெல்லாமே நம்ம அளக்க முடியும் பெரிய சைஸ் அளவில். மெஷூர் த சைஸ் அண்டு ஹோல் அண்டு ஸ்லாட், துளையின் அளவு மற்றும் ஸ்லாட்டுகளை அளவிட டெலஸ்கோபிக் கேஜ் யூஸ் பண்ணுவோம். டெலஸ்கோபிக் கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டீ ஷேப்பில் இருக்க மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம சைஸை அளந்துக்கலாம். சரிங்களா, இங்கே ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், இதை உள்ள நம்ம ஹோல் உள்ள விட்டு செக் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த சேம்பர் ஆங்கிள் ஆஃப் ஜிப்கெட் கீ? ஜிப்கெட் கீயுடைய டேப்பர் ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஜிப்கெட் கீயில் டேப்பர் ஆங்கிள் வந்து 45. விச் கீ இஸ் யூஸ்டு டு ஃபிட்டிங் த டேப்பர்டு ஷாஃப்ட்? எந்த கீ வந்து டேப்பர் ஷாஃப்ட்டில் யூஸ் பண்ணால் வுட்ரஃப் கீ. வுட்ரஃப் கீ பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்கும். சரிங்களா, இது வுட்ரஃப் கீ. ஜிப்கெட் கீ அப்படின்றது இப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு லாரி மாதிரி இருக்கிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஷேப், அது ஜிப்கெட் கீ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் கேனாட் பி செக்குடு வித் த ஸ்க்ரூ பிச் கேஜ்? ஸ்க்ரூ பிச் கேஜில் அளவிட முடியாது. ஸ்க்ரூ பிச் கேஜை கொண்டு பின்வரும் எந்த ஒன்றை அளவிட முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. மரைனுடைய லீடு அளவிட முடியாது. பிச்சு அளக்கலாம், ப்ரொஃபைல் த்ரெட் அளக்கலாம், டெப்த் அளக்கலாம், லீடு மரைனுடைய லீடை அளவிட முடியாது. சரிங்களா, நம்ம சி ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க. சரிங்களா, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் சப்போஸ் இது சம்மந்தமான உங்களுக்கு கொஷின் வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கு, அதுக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க மெயிலுக்கு. உங்களுக்கு அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வரும். சரிங்களா, தமிழ், இங்கிலீஷு, தமிழாக இருந்தாலும் ஜிகேவாக இருந்தாலும் ப்ளஸ் ட்ரேடு சம்மந்தமான பேப்பராக இருந்தாலும். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் விச் கீ ஹேஸ் மேக்ஸிமம் நம்ம டெலகிராம் சேனலில் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நீங்கள் நிறைய விஷயத்த நீங்கள் பார்க்கலாம், போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அதில் போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா, விச் கீ ஹேஸ் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஃபிட் இன்டு கீவே கட் ஆன் போத் ஷாஃப்ட் ஆஃப் ஹப். சரிங்களா, அதாவது ஷாஃப்ட் மற்றும் அதாவது ஹப் மற்றும் ஷாஃப்ட்டில் வெட்டப்பட்டுள்ள சாவி காடியில் பொருந்தும் செவ்வக வடிவ வெட்டு தோற்றமுள்ள சாவி எது அப்படின்னா, செவ்வக வடிவில் இருக்கக்கூடிய சாவி தான் வந்து என்ன சொல்லுவோம், கீயை, அதுதான் ஷங்கி அப்படின்னு சொல்லுவோம். ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும், அது ஷங்கி. மேட்ச் த ஸ்க்ரூ டிரைவர் வித் யூசஸ். சரிங்களா, ஸ்க்ரூ டிரைவரோட யூசஸ் வச்சு என்ன சொல்கிறாங்க, மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அதான் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரூ டிரைவர், சாதாரண திருப்புளி. சரிங்களா, சாதாரண பார்த்தீங்கன்னா டைட் அண்ட் லூஸ் த ஸ்க்ரூ. சரிங்களா, டைட் அண்ட் லூஸ் த ஸ்க்ரூவுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃப்ளிப் ஸ்க்ரூ டிரைவர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, டைட் அண்ட் லூஸ் த ரீசஸ் ஆஃப் த ஹெட் ஸ்க்ரூ. சரிங்களா, ரீசஸ் ஆஃப் த ஹெட் ஸ்க்ரூக்கு ஃப்ளிப் ஹெட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ப்ளஸ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க, அந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவோட ஹெட் இப்படி இருக்கும், அதில் மச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ ரீசஸ். அடுத்தது ஆப்செட் ஸ்க்ரூ டிரைவர். ஆப்செட் ஸ்க்ரூ டிரைவர் எங்கே சொன்னால் அப்ளை கிரேட்டர் டர்னிங் ஃபோர்ஸ், அதிக பெரிய திருப்பு சக்தி பயன்படுத்துறதுக்கு தான் ஆப்செட் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுறாங்க. அது 3 அப்போ கொடுத்துருக்கிறது அப்ளைங் கிரேட்டர் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்மால் சட்டர்ஸ் ஸ்க்ரூ டிரைவர், சிறிய உறுதியான திருப்புளி எது அப்படின்னா, வேர் தேர் இஸ் லிமிட்டட் ஸ்பேஸ் இஸ் யூஸ்டு. அதாவது நம்ம உள்ளே போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸ், கொஞ்சம் அளவு தான் கேப் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மால் சட்டி ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அப்போ இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.